Hello friends, welcome to Kiki Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா செட்டிநாட் ஸ்டைல்ல எப்படி மீன் குழம்பு செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே மசாலா அரைச்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மனமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புனாலே நமக்கு நல்லெண்ணெயில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ரை ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 பல்லு போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 5 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை ஆட் பண்ணுறோமோ நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதே சமயத்தில் அது அதிகமாகவும் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. லைட்டாக ஃப்ரை பண்ணும் போது தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருந்தாவே போதும். இதுதான் நம்மளோட மீன் குழம்புக்கு கன்சிஸ்டன்சி. நம்ம இன்றைக்கி சட்டியில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம். சட்டியில் செய்யும் போது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு எண்ணெய் காஞ்சவனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் வடகம். நம்ம மீன் குழம்புக்கு வடகம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வாசனை நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை ஆட் பண்ணுறோமோ நம்ம மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 10 பல்லு போல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பூண்டும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா ஃப்ரை ஆனோடனே 5 பல்லு சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், இதையும் நம்ம நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் மீன் குழம்புக்கு நமக்கு அந்த புளிப்பு இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி பாருங்கள் நல்லா பேஸ்ட் போல் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருப்போம் பாருங்கள் மசாலா, அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் போல். இப்போ இந்த நமக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து 1.5 டம்ளர் போல் தண்ணி எடுத்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலரி கொடுத்துடலாம். நமக்கு புளி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 10 நிமிஷம் போல் கொதிக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. எனக்கு இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தெரியுது. நான் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மீன் வாஷ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மஞ்சள் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அப்போவே உப்பு நமக்கு இறங்கியிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலரி கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு மீன் குழம்பு நல்லா கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன்லேயும் நமக்கு குழம்பு இறங்கும். இப்போ 10 நிமிஷம் போல் நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. அடுத்து நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம்.
நான் இன்றைக்கி 1/2 கிலோ கட்லா மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அந்த மீன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸாக எடுத்து நல்லா அந்த குழம்புல முழுகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மீனில் வந்து நல்லா அந்த மீன் குழம்பு நல்லா இறங்கும். நம்ம தனியாக மீன் எடுத்து சாப்பிடும் போது நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மீன் பீஸையும் ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி விடுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி விடுறோமோ பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்புல நல்லா ஊறி நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்ம மீன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம மீனுன்ட்டு. டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி செட்டிநாட் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.